போர் அடிக்குதே. போர் தான் அடிக்க முடியாது, ஆனால் மேபிள் அடிக்கலாமே. உனக்கு என்ன பிரச்சனை? என்ன சத்தம் இந்த நேரம்? ஐயோ ஃபாதரா? என்ன பண்றீங்கோ? இலையோட விளாண்டுட்டு இருக்கோம் ஃபாதர். தனியாவா? யாரங்கே? ஒன்றும் இல்லை ஃபாதர், சும்மா இலையை வச்சு விளாண்டுட்டு இருந்தோம். இல்லையா? இது குருத்துமா? குருத்தோலோட மகிமை தெரியுமா? உள்ள வாங்க சொல்லித்தார. கம், அந்த வாசக நூலை எடுத்துட்டு வாங்க. தேங்க்யூ. இந்த குருத்தை பற்றி குருத்தோலை ஞாயிறு வாசகத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே. சீடர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டிக்கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமரச் செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னையும் பின்னையும் சென்ற கூட்டத்தினர் தாவீதின் மகனுக்கு ஓசானா ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அந்த நிகழ்ச்சியில தான் நாங்கள் குருத்தோலை ஏந்தி நாங்கள் இயேசுவை எருசலேமில் இருந்து வரவேற்பது போல ஆலயத்திற்கு வரவேற்கின்றோம். அதுதான் குருத்தோலையின் மகிமை. அந்த காலத்தில் குருத்தோலையை மட்டும் வச்சும் முடிச்சிட்டாங்க ஃபாதர். ஆனால் இந்த காலத்தில் நடந்துதான் பட்டாசு போட்டு செல்ஃபி ஸ்டிக்லாம் வச்சு நம்ம பின்டோ அங்கிள் சத்யா அங்கிள் மாதிரி லைவ் ஸ்ட்ரீமே பண்ணி முடிச்சிருப்பாங்க ஃபாதர். ஆனால் 2000 வருஷத்துக்கு அப்புறமும் ஏன் நம்ம இன்னும் இந்த குருத்தையே பிடிச்சிட்டு இருக்கோம்? கேள்வி நல்லது. இதுக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம கலாச்சார பின்னணியும் பார்க்கணும், அதே நேரத்தில் திருவழிபாட்டு பின்னணியும் பார்க்கணும். இயேசு அரசராக வரும் பொழுது அந்த காலத்தில் அவர்கள் குருத்தோலையை தாங்கி வந்தார்கள். ஆனால் இந்த குருத்தோலை இல்லை, பாம்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாம்ஸ் கொண்டு வந்தாங்க. நம்ம ஸ்ரீலங்கா இந்தியாவில் இந்த குருத்தோலை கூடுதலாக நமக்கு இலவசமாக கிடைக்கும், நிறைய கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த குருத்தோலையில் நம்ம இப்படி குருசு செய்யலாம். இந்த குருசு செய்து நம்ம வீடுகளில் இதை வைப்போம். அதனால் அதை நாங்கள் இந்த குருத்தோலையை நாங்கள் பாவிக்கிறோம். ஆனால் ஃபாதர், இதை நம்ம வீட்டில் வச்சுருந்தா அது காஞ்சு போயிடாதா? அப்படி காஞ்சு போனால் அதை என்ன பண்ணுவாங்க? இந்த குருசை நம்ம வீட்டில் கதவு நிலையிலையோ கதவுக்கு முன்னுக்கோ அல்லது நம்ம ஓல்டர்லேயோ வச்சுருக்கோம். ஒரு வருஷத்தில் காஞ்சு போயிடும். ஆனாலும் அது ஒரு வருஷம் நம்ம வீட்டில் இருக்கும், திரும்பி கோயிலுக்கு ஒரு நாளைக்கு வரும். அப்படியா? ஏன்? எதுக்கு? எங்க? எப்படி ஃபாதர்? குருத்தோலை ஞாயிறு ஆரம்பித்த இந்த குருத்தின் பயணம் ஒரு வருடத்திற்கு பின்பு விபூதி புதனுக்கு முதல் இருக்கிற அந்த செவ்வாய்க்கிழமையில கோயிலுக்கு கொண்டு வருவீங்க. அன்றைக்கு அதை நாம் எரித்து அந்த விபூதி சாம்பல் செய்வேன்ல, அது எந்த குருத்தோலையில தான்? காஞ்ச குருத்தோலையில தான் செய்யப்படும். ஃபாதர், இங்க ஆஷஸ் இருக்கே, இதுவா? எஸ் எஸ். அப்ப இதுதான் இது, இதுதான் அது, அதுதான் இது, இதுதான் இதா ஃபாதர்? இதுவோ எதுவோ அதுவோ எல்லாமே இயேசுவை தான் குறிக்கிறாங்க. ஆனா இது எப்படி இந்த குருசா மாறியதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே ஃபாதர். இந்த கிராமத்து விடயங்கள் எல்லாம் சந்திரநாச்சங்களுக்கு அங்க போய் கேளுங்க. சர்வேஸ்வரனுக்கு சோஸ்திரம். குருத்தோலை ஞாயிறன்று குருத்தோலை வைத்து எப்படி சிலுவை செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். வாருங்கள் பார்க்கலாம். இதோ வந்துட்டேன். மொத்தமா பண்ணிடலாமா?